ஆட்டிசம் குழந்தைய ஹேண்டில் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு இந்த 6 சென்சரி டிப்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதனால உங்கள் குழந்தைய நீங்கள் காமாவும் ரெகுலேட்டடாகவும் வச்சுக்க முடியும். இதில் இந்த 6வது டிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது மூலிமா உங்கள் குழந்தைய நீங்கள் ஈஸியாக காமாக்க முடியும். ஃபர்ஸ்ட், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் உள்ள ஒரு குழந்தைக்கு டாக்டைல் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பிகாஸ் இதனால அவங்களுக்கு கிளாத் போடுறதுல சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான கிளாத் சஃபர் பண்ணுறது மூலயமா இச்சினஸ் அண்ட் டைட் ஃபீல் இல்லாமல் அவங்க காமாக இருப்பாங்க. செகண்ட், சென்சரி ஓவர்லோட்னால அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மெல்ட் டவுன் ஆவாங்க. இதை நம்ம டேண்ட்ரம்னு நினைப்போம். ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துல சென்சரி ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க காமாக ஆவாங்க ஈஸியாக. தேர்ட், சென்சரி சென்சிட்டிவ் டு லவ் நாய்ஸஸ் அண்ட் பிரைட் லைட்ஸ். ஸோ பிரைட்டான லைட் அண்ட் நாய்ஸஸ்லாம் கேட்கும் பொழுது அவங்களால காமாக இருக்க முடியாது. இதனால ஒரு டிம்மான என்விரான்மெண்ட்டில் ரூமில் அண்ட் நாய்ஸ் கேன்சலைசிங் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமா அவங்கள ஈஸியாக காம் பண்ணலாம். நம்பர் 4, ஓரல் சென்சிட்டிவிட்டிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். இதனால அவங்க ரொம்ப பிக்கி ஈட்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நியூ ஃபுட்டை ட்ரை பண்ணுறது எல்லாமே ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஒரு நியூ ஃபுட் அஃபர் பண்ணும் பொழுது அது கிராஜுவலாக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய மீல் பிளானில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட்டை கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 5, சென்சரி அண்டர் ஸ்டிமுலேஷனாக இருக்கிறதுனால சில குழந்தைங்களுக்கு டச் அண்ட் பெயின் சென்சேஷன் ப்ராசஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த 6th பாயிண்ட், இவங்க எல்லாருக்குமே நம்ம டீப் ப்ரெஷர் கொடுக்கறது மூலயமா ஒரு ஜென்டிலான கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரிசீவ் ஆகுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக காம் ஆவாங்க. அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஸோ வெயிட்டட் பிளாங்கெட்ஸ், தெரப்பி பாலில் ரோல் பண்ணுறது, ப்ரெஷர் கொடுக்குறது அண்ட் வெயிட்டட் ஜாக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு இந்த கன்சிஸ்டண்ட்டான ஜென்டில் ப்ரெஷர் அப்படிங்கிறது கிடைக்கும். இது நீங்கள் ஒரு ப்ராப்பராக ப்ரொஃபஷனல் கைடன்ஸோடு கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ சென்சரி ரிலேட்டடான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கைடன்ஸ்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன்.